வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லும்போது 5 மாதம் இருக்குங்க. ஜூலை மாதத்தில் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போகுது இந்த 5 மாதம். முதல்ல மீனராசின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மீனராசியோட அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ அவரும் பயிற்சியாகி கரெக்டாக ரிஷபத்தில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பயிற்சின்றபோது கும்பத்தில் உட்காந்துருப்பார். கும்ப ராசியில் இருந்துட்டு அவர் வக்கர பயிற்சி பின்னோக்கி நகர போகிறார். ராசியை விட்டு நட்சத்திரம் விட்டு நட்சத்திரம் மாறுறாரு. அப்படின்னு இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பர்களுக்கு 12 விரய சனி நடந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், விரய சனின்னு இருக்கும்போது சனி பகவான் அங்கே இருந்துட்டு 2ஆம் இடம் அதாவது சனி பகவானுக்கு 3, 7, 10 என்ற ஒரு சிறப்பு பார்வை உண்டு. அந்த பார்வை வச்சு பார்க்கும்போது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடங்களில் சனி பகவான் பார்வை உண்டு. பார்வைக்கு சிறப்பு உண்டுங்க. அப்படின்னு இருக்கும்போது நல்ல ஒரு விஷயம். இந்த வக்கர பயிற்சி காலத்தில் மீனராசி அன்பர்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தவங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்பம்ன்ற விஷயத்தில் தேவையற்ற பேச்சுகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னொரு விஷயம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டுங்க. எதுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டுன்னா, நீங்கள் செஞ்ச பரிகாரங்களும் பலன்களும் தெய்வ வழிபாடுகளும் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நட்பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். தகப்பன் மூலமாக, அப்பா மூலமாக, உங்களுக்கு அப்பா மூலமாக, அவங்க உறவு மூலமாகவும் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புது முன்னேற்றம்ன்ற சொன்னால் பார்த்தீங்கன்னா, அது என்ன முன்னேற்றம்ன்றது கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கும். வேலை பார்க்குறவங்க சக ஊழியர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு விலகணும். இன்னொரு விஷயம், எந்த காரணம் கூட உங்கள் ஃபேமிலி விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி விஷயத்தை வெளியே சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அது ஒரு குளறுபடியை கொண்டு வரும். அதனால் அது வேண்டாம், அதை தவிர்க்க பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உங்களுடைய வாக்குஸ்தானம்னு சொல்லிடணும். வாக்குறுதி கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை தான் கொண்டு வரும். இன்னொன்று, இந்த சனி வக்கர பயிற்சின்னு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, குருவும் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை செய்வார். விரயம் உண்டுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், செலவு இருக்குது. அதை சுப செலவை மாற்ற பாருங்கள். சுப செலவுனா எப்படி மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு சம்மந்தமான நிகழ்ச்சிகளை நீங்கள் பண்ணலாம். அதன் மூலமாக நீங்கள் பணத்தை செலவு பண்ணும்போது அது உங்களுக்கு திருப்திகரமான சில விஷயங்களில் உண்டாகும். நல்லா பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள, ஏன்னா கணவன் மனைவி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, 12க்கு 6, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பாருங்களேன், 12ஆம் இடம் ஒரு இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. ராகு கேதுவோட தொடர்பு இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே பேசுகிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பேச பாருங்கள். வெளிப்புறத்துலையும் பேசுகிற விஷயங்களை கவனமாக பேச பாருங்கள். அது மட்டும் கிடையாது, உடல் ஆரோக்கியம்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நெடுந்தூர பயணம் தவிர்ப்பது நல்லதுங்க. நெடுந்தூர பயணத்தை தவிருங்க. ஏன்னு தெரியுமா, நெடுந்தூரம் பயணம் மூலமாக உங்களுக்கு ஒரு விதமான ஒரு டயர்ட்னஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அதை தவிர்க்க பாருங்கள். இன்னொரு விஷயம், லாபகரமான விஷயங்கள் ஏதாவது கைகூடும். எதிர்பார்க்காத நேரத்தில் பணம் வரவு இருக்கும். அந்த பணத்தை சேமிக்க பாருங்கள். பங்கு சந்தை முதலீடு இந்த மாதிரி விஷயங்கள் பணத்தை போடாதீங்க. எதுக்கு நான் பணத்தை போடாதீங்க சொன்னால், அது உங்களை இது பண்ணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சோர்வு உண்டாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலத்தில் அம்மன் வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் தெய்வ வழிபாடுன்னு இருக்கும்போது அம்மன் வழிபாடு நீங்கள் எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல இதாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நீங்கள் அம்மன் கோயில் போய் அம்மனுக்கு நீங்கள் வழிபட்டு வர 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 உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தெரிந்து வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு தங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க. அதாவது அவங்க எக்ஸாம்ஸில் இருப்பாங்க. போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் அதிக கவனம் தேவை. எதுக்குன்னா, படிச்சிருக்கோம் நம்ம எப்படி எதிர்வோம்னு சொல்லிட்டு ஒரு மன இது வந்துடாம அது உங்களை அவங்க தட்டி விட்டுறதுனால கொஞ்சம் கவனமாக எக்ஸாம்ஸ் எழுத பாருங்கள். எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டங்கள் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்பட்டு இந்த காலம் நல்ல காலமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சின்ற விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. அதிகமாக எந்த இதை சொல்லுவாங்கல்ல, ரொம்ப எதுலேயும் இது பண்ணாதீங்க. அது எல்லாம் உங்களை தட்டி விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மீனராசி அன்பர்களுக்கு நான் சொன்னது தான், ஒவ்வொரு சனி அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மன் கோயில் போங்க. அம்மன் கோயில் போயிட்டு நீங்கள் அம்மனுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் சுவாமியை வணங்கிட்டு வரும்போது, இந்த காலகட்டங்கள் இந்த 5 மாதம் சொல்லியிருப்போம், அதாவது ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இருக்குது. அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் மனம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் இந்த ஓவர் திங்கிங் இந்த மாதிரி விஷயங்களும் வேண்டாங்க. இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த சனி வக்கர பயிற்சின்றது மீனராசி அன்பர்களுக்கு சில பாதிப்பை கொடுத்தாலும் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லா இருக்கும். மீனராசி அன்பர்கள்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.